எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி வேணுமா ராகா.fm என்ற அகப்பக்கத்துக்கு வாங்க. அதையும் தவிர்த்து இன்னொரு வித்தியாசமான பிளான் வச்சிருக்கோம். ragaprank@gmail.com என்கின்ற இமெயில் முகவரிக்கு உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க. அதே நேரத்துல நீங்க எங்களோடு இணைந்து இந்த இது எப்படி இருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் வரலாம். உங்களுடைய போன் நம்பர் டீடைல்ஸ் கொடுங்க. நிச்சயமா உங்களை மாட்டி விட மாட்டோம். உங்களை அழைச்சிட்டு வந்து வேற ஆளை மாட்டி விடுறோம். நீங்க கால் பண்ணா அவர் நம்பிடுவார். சரி, தேவி வந்து தன்னுடைய பிள்ளையும் மத்தவங்களுடைய பிள்ளையும் கொஞ்சம் ஏத்துறாங்க, காடியில ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சோ அது வந்து சட்டப்படி குற்றம், நீங்க வந்து பெர்மிட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒரு ஆபீசர், ரைட்? ஆபீசர் என்ன சொன்னார்னு கேப்போம். ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஹலோ தேவி. இது panggil ni. Cik punya kereta J4. Cik ada bawa apa pelajar-pelajar ke sekolah ke? Anak saya? Pelajar lain ada bawa? Tak ada, anak saya, anak kakak saya. Saya selalu bawa, saya selalu jaga anak saya, anak-anak cikgu. Oh, jadi ini saya, anak bukan anak you lah? Anak saya pun ada, saya 4 orang anak. Lepas tu saya ada jaga budak-budak. Lepas tu mak dia kan pagi hantar. Lepas tu saya pergi, sekali saya pergi hantar sana lah. Lepas tu saya bawa, nanti pukul 6 mak dia bawa. Oh, Cik, ini kita kena kira, saya ni Raman here, Raman . You see, Cik, kita kena kira ni sebagai Cik ambil anak orang lain. Siapa ada komplain? Komplain ni tak ada, tapi kita dapat maklumat lah. Tak, saya macam tak puas hati lah you cakap macam ni kan. Macam tak puas hati lah. Mengapa kan tak puas hati? Okey, tak apa, saya akan suruh saya punya setiausaha panggil you lah dalam masa 5 minit. Dalam masa 5 minit Ya. Okey. Okey, masih Cik. ஹலோ தேவியா பேசுறது? தேவி தான் பேசுறேன். வணக்கம் தேவி, நான் வந்து மணியம்ங்க. சோ நீங்க எப்போ வர முடியும்? நான் என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பிறகு மகன் ஏற்றிட்டு போறோம் ஸ்கூலுக்கு. இப்போ ஒரு பிள்ளைய படிக்காத ஏத்தணும். நான் வீட்டுல வந்து டீச்சர்ஸ் பிள்ளைங்க. இல்லைங்க, இப்ப அதுக்கு பெர்மிட் எடுக்கணுங்க. நான் வந்து காடி, நான் ஸ்கூல் பஸ் வைக்கல பெர்மிட் எடுக்கிறதுக்கு. நான் வீட்டுல பிள்ளைங்களை பாத்துக்க டீச்சர்லாம் வந்து எந்த பிள்ளை எடுத்தாலும் இப்போ உங்க சொந்த பிள்ளைங்களெல்லாம் கடத்திட்டு போறாங்கன்னு. ஆமா, அதனால இப்ப பாருங்க, இந்த எந்த பிள்ளை ஏத்திட்டு போனாலும் அது உங்க சொந்த பிள்ளை இல்லைன்னா உடனே அது பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து கீப் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல, பெர்மிட்னா ஸ்கூல் பஸ் வச்சு ஏத்துற பிள்ளைங்களுக்கு தான் பெர்மிட். இப்ப என் பிள்ளைங்க ஏத்தும் போது நான் என் பிள்ளைங்க உங்க பிள்ளைங்க அது ஓகே, ஆனா நீங்க மத்தவங்களோட பிள்ளை ஏத்துறீங்க தானே? மத்தவங்க பிள்ளைங்க ஏத்தல நானே, நான் வந்து வீட்டுல பிள்ளைங்களை பாத்துக்கிட்டேன். எங்களுக்கு தகவல் கிடைச்சதுமா? எங்களுக்கு தகவல் என்ன கிடைச்சதுன்னா, நீங்க வந்து மத்தவங்களோட பிள்ளைங்க வந்து ஏத்திட்டு போறீங்க. அது சரியா இல்லையா? நீங்க ஏத்திட்டு போறீங்களா இல்லையா? ஏத்திட்டு போறேன். என் கூட இருக்கறனால நான் ஏத்திட்டு போயிட்டு திருப்பி நானே ஏத்திட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறேன். ஓகே. மத்தவங்க பிள்ளைங்க இருக்காங்களா அதுல? இப்ப என் மக இருக்கு. இப்போ ஒரு செடிக்கால ஒரு டீச்சர்ஸ் மக வந்து காலையில வந்துச்சு. காலையில சோ அதுக்குதான் நீங்க பெர்மிட் அப்ளை பண்ணணும். அதுக்கு எதுக்கு நான் பெர்மிட் அப்ளை பண்ணணும்? ஏன்னா இது ரூல்ஸ் வந்து ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. ஆனா ரொம்ப பேருக்கு தெரியல. இப்ப நம்ம எல்லாம் சிஸ்டம்ல போட்டு வச்சுக்கிறோம். எல்லாம் சிஸ்டம்ல போட்டு வச்சுட்டு யார் யாரு வந்து அப்ப மத்தவங்களோட பிள்ளை ஏத்துறாங்களோ அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து காணாம போயிருது. அது எப்படி அப்ளை பண்ணணும்? ஓகே, நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். சோ நீங்க வந்து இந்த ஃபார்ம்ல அந்த இது எப்படி இருக்குல்ல எழுதி இருக்கும், நீங்க வந்து கரெக்டா போடுங்க. யாரு? ஸ்வேதா? ஸ்வேதா என் மகளா? அவங்கதான் மாட்டி விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. இது எப்படி இருக்கல யாரையும் மாட்டி வேணுமா ராகா.fm என்ற அகப்பக்கத்துக்கு வாங்க. அதையும் தவிர்த்து இன்னொரு வித்தியாசமான பிளான் வச்சிருக்கோம். ragaprank@gmail.com என்கின்ற இமெயில் முகவரிக்கு உங்க டீடைல்ஸ் அனுப்புங்க. அதே நேரத்துல நீங்க எங்களோடு இணைந்து இந்த இது எப்படி இருக்கு பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்களும் வரலாம். உங்களுடைய போன் நம்பர் டீடைல்ஸ் கொடுங்க. நிச்சயமா உங்களை மாட்டி விட மாட்டோம். உங்களை அழைச்சிட்டு வந்து வேற ஆளை மாட்டி விடுறோம். நீங்க கால் பண்ணா அவர் நம்பிடுவார். சரி, தேவி வந்து தன்னுடைய பிள்ளையும் மத்தவங்களுடைய பிள்ளையும் கொஞ்சம் ஏத்துறாங்க, காடியில ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. சோ அது வந்து சட்டப்படி குற்றம், நீங்க வந்து பெர்மிட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். நீங்க ஒரு ஆபீசர், ரைட்? ஆபீசர் என்ன சொன்னார்னு கேப்போம். ஐ அம் வெரி ஸ்ட்ரிக்ட் ஆபீசர். ஹலோ தேவி. இது panggil ni. Cik punya kereta J4. Cik ada bawa apa pelajar-pelajar ke sekolah ke? Anak saya?
Pelajar lain ada bawa? Ada anak saya, anak kakak saya selalu bawa, saya selalu jaga anak saya, anak-anak cikgu. Oh, jadi ini anak bukan anak you lah. Anak saya pun ada, saya 4 orang anak. Lepas tu saya ada jaga budak-budak. Lepas tu mak dia kan pagi hantar. Lepas tu saya pergi sekali saya pergi hantar sana lah. Lepas tu saya bawa, nanti pukul 6 mak dia bawa. Oh, Cik, ini kita kena kira saya ni ramen here, ramen You see, Cik, kita kena kira ni sebagai Cik ambil anak orang lain. Siapa ada komplain? Komplain ni tak ada, tapi kita dapat maklumat lah. Tak, saya macam tak puas hati lah you cakap macam ni kan. Macam tak puas hati lah. Mengapa saya kan tak puas hati? budak. Okey. Tak apa, saya akan suruh saya punya setiausaha panggil you lah dalam masa 5 minit. Dalam waktu 5 minit Ya. okey. Okey, masih Cik. ஹலோ தேவியா பேசுறது தேவி தான் பேசுறேன். வணக்கம் தேவி, நான் வந்து மணியம்ங்க. சோ நீங்க எப்போ வர முடியும்? நான் ஸ்கூலு என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு பிறகு மகன் ஏற்றிட்டு போறோம் ஸ்கூலுக்கு. இப்போ ஒரு பிள்ளைய செடிக்கார சேர்த்தணும். நான் வீட்டுல வந்து டீச்சர்ஸ் பிள்ளைங்க, இல்லைங்க, doctor இப்போ பிள்ளைங்க. அதுக்கு பெர்மிட் எடுக்கணுங்க. நான் வந்து நான் ஸ்கூல் பஸ் வைக்கல பெர்மிட் எடுக்கிறதுக்கு. நான் வீட்டுல பிள்ளைங்களை பாத்துக்க டீச்சர்லாம் வந்து இப்போ எந்த பிள்ளை எடுத்தாலும் இப்போ உங்க சொந்த பிள்ளைங்களெல்லாம் கடத்திட்டு போறாங்கன்னு. ஆமா, அதனால இப்போ பாருங்க, இந்த எந்த பிள்ளை ஏத்திட்டு போனாலும் அது உங்க சொந்த பிள்ளை இல்லைன்னா உடனே அது பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணுங்க. பிகாஸ் நம்ம வந்து கீப் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்ல பெர்மிட்னா ஸ்கூல் பஸ் வச்சு ஏத்துற பிள்ளைங்களுக்கு தான் பெர்மிட். இப்ப என் பிள்ளைங்க ஏத்தும் போது நான் என் இல்ல, உங்க பிள்ளைங்க அது ஓகே, ஆனா நீங்க மத்தவங்களோட பிள்ளை ஏத்துறீங்க தானே? மத்தவங்க பிள்ளைங்க ஏத்துல நான் வந்து வீட்டுல பிள்ளைங்களை பாத்துக்கிட்டேன். எங்களுக்கு தகவல் கிடைச்சதுமா, எங்களுக்கு தகவல் என்ன கிடைச்சதுன்னா, நீங்க வந்து மத்தவங்களோட பிள்ளைங்க வந்து ஏத்திட்டு போறீங்க. அது சரியா இல்லையா? நீங்க ஏத்திட்டு போறீங்களா இல்லையா? ஏத்திட்டு போறேன். என் கூட இருக்கறனால நான் ஏத்திட்டு போயிட்டு திருப்பி நானே ஏத்திட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிறேன். ஓகே. மத்தவங்க பிள்ளைங்க இருக்காங்களா அதுல? இப்ப என் மக இருக்கு. இப்போ ஒரு செடிக்கால ஒரு டீச்சர்ஸ் மக வந்து காலையில வந்துச்சு. காலையில சோ அதுக்குதான் நீங்க பெர்மிட் அப்ளை பண்ணணும். அதுக்கு எதுக்கு நான் பெர்மிட் அப்ளை பண்ணணும்? ஏன்னா இது ரூல்ஸ் வந்து ஒரு 6 மாசம் ஆச்சுங்க. ஆனா ரொம்ப பேருக்கு தெரியல. இப்ப நம்ம எல்லாம் சிஸ்டம்ல போட்டு வச்சுக்கிறோம். எல்லாம் சிஸ்டம்ல போட்டு வச்சுட்டு யார் வந்து அப்ப மத்தவங்களோட பிள்ளை ஏத்துறாங்களோ அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பிள்ளைங்க வந்து காணாம போயிருது. அது எப்படி அப்ளை பண்ணணும்? ஓகே, நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணணும். சோ நீங்க வந்து இந்த ஃபார்ம்ல அந்த இது எப்படி இருக்குல்ல எழுதி இருக்கும், நீங்க வந்து கரெக்டா போடுங்க. யாரு? ஸ்வேதா? ஸ்வேதா என் மகளா? அவங்கதான் மாட்டி விட்டுருக்காங்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இது எப்படி இருக்கு?